குக்கர் விசில மறந்து உணவு வீணாகி போச்சா? இனி அந்த கவலையே வேண்டாம். வழங்குகிறோம் உலகின் முதல் விசில் கவுண்டர் குக்கர், புதிய அல்ட்ரா குரோனோ. அல்ட்ரா என்றால் ஆரோக்கியம். வணக்கம். செய்தி சுருக்கம். கட்சி மாறி வந்தவர்களுக்கு தேர்தலில் போட்டியிட சீட். மேற்கு வங்கத்தில் கடந்த ஏப்ரல் மாதம் நடந்த சட்டசபை தேர்தலில் பாரதிய ஜனதா 207 இடங்களில் வென்று ஆட்சியை பிடித்தது. தொடர்ந்து 3 முறை ஆட்சியில் இருந்த மம்தாவின் திரிணாமுல் காங்கிரஸ் 80 இடங்களில் மட்டுமே வென்று எதிர்க்கட்சியானது. திரிணாமுல் எம்எல்ஏக்கள் பலர் மம்தாவுக்கு எதிராக அணி திரண்ட நிலையில் லோக்சபா எம்பிக்களில் 20 பேர் மாற்றுக் கட்சியில் சேர்ந்தனர். திரிணாமுல் காங்கிரஸ் சார்பில் ராஜ்யசபா எம்பிக்களாக இருந்த சுகேந்து சேகர் ராய், சுஷ்மிதா தேவ், பிரகாஷ் பாரேக் பதவி விலகி பாரதிய ஜனதாவில் இணைந்தனர். இந்த 3 இடங்களுக்கு வரும் 24இல் இடைத்தேர்தல் நடக்க உள்ளது. பதவிக்காலம் முடியும் முன்பே எம்பி பதவியை ராஜினாமா செய்து பாரதிய ஜனதாவில் ஐக்கியமான மேற்கண்ட மூவருக்கும் அக்கட்சி சார்பில் ராஜ்யசபா தேர்தலில் போட்டியிட சீட் வழங்கப்பட்டுள்ளது. சட்டசபையில் பாரதிய ஜனதாவுக்கு போதிய எம்எல்ஏக்கள் பலம் உள்ளதால் மூவரும் வெல்வது உறுதியாகியுள்ளது. கோர்ட் உத்தரவை கடைபிடிக்க மறுக்கும் செந்தில் பாலாஜி. கிருஷ்ணகிரி மாவட்டம் ஊத்தங்கரை தொகுதி தாவைக்கா எம்எல்ஏ இளையராஜாவிடம் குதிரை பேரம் நடத்தியதாக 9 பேர் கைது செய்யப்பட்டனர். இதன் பின்னணியில் திமுக முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி மற்றும் அவரது சகோதரர் அசோக் குமார் இருப்பதாக குற்றச்சாட்டு எழுந்தது. இவர்கள் இருவரும் சென்னை திருவல்லிக்கேணி போலீஸ் ஸ்டேஷனில் தினமும் ஆஜராக்கி கையெழுத்திட வேண்டும் என்ற நிபந்தனையுடன் ஹைகோர்ட் முன்ஜாமீன் வழங்கியது. கோர்ட் உத்தரவுப்படி இருவரும் போலீஸ் ஸ்டேஷனில் ஆஜராகி கையெழுத்திடவில்லை. விசாரணை அதிகாரியை சந்திக்கவில்லை என போலீஸ் தரப்பில் கூறப்பட்டுள்ளது. எனவே இவர்களின் முன்ஜாமீனை ரத்து செய்ய கோரி போலீஸ் தரப்பில் கோர்ட்டில் முறையிட உள்ளதாகவும் தகவல் வெளியாகியுள்ளது. 100 கோடி ரூபாய் மோசடி, அடுத்தடுத்து புகார். திமுக நிர்வாகி மீது பாய்ந்தது குண்டாஸ். புதுக்கோட்டையைச் சேர்ந்தவர் அரசகுமார். திமுக நிர்வாகியான இவர் தமிழ்நாடு தனியார் பள்ளிகள் சங்கம் என்ற பெயரில் சங்கம் துவங்கி அதன் தலைவராகவும் உள்ளார். தனியார் பள்ளிகளுக்கு அங்கீகாரம் பெற்றுத் தருவதாக கூறி 100 கோடி ரூபாய்க்கு மேல் மோசடி செய்ததாக அரசகுமார் மீது புகார் எழுந்தது. பல்வேறு தனியார் பள்ளி நிர்வாகிகள் அரசகுமாருக்கு எதிராக போலீசில் புகார் செய்தனர். முதற்கட்ட விசாரணையின் அடிப்படையில் சென்னை போலீசார் அரசகுமாரை கைது செய்தனர். இந்நிலையில் அரசகுமார் மீது 50க்கும் மேற்பட்டோர் போலீசில் புகார் அளித்ததை அடுத்து கமிஷனர் உத்தரவுப்படி அரசகுமார் மீது நேற்று குண்டர் சட்டம் பாய்ந்தது. திமுக ஆட்சியில் தனியார் பள்ளிகளுக்கான அங்கீகாரம் பெற பெருமளவு லஞ்சம் தர வேண்டியிருந்ததாக பள்ளி நிர்வாகிகள் பலர் குற்றச்சாட்டுகளை முன்வைத்த நிலையில் திமுக நிர்வாகி அரசகுமார் மீதான குண்டாஸ் நடவடிக்கை பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. தமிழகத்தில் வெப்பம் அதிகரிக்க வாய்ப்பு. மேற்கு திசை காற்றின் வேக மாறுபாடு காரணமாக நாளை வரை மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களில் மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளது. தமிழகம், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் வறண்ட வானிலை நிலவக்கூடும். அதிகபட்ச வெப்பநிலை 2 முதல் 4 டிகிரி செல்சியஸ் வரை உயரக்கூடும் என வானிலை ஆய்வு மையம் அறிவித்துள்ளது. குறையாத வெயில், எகிரும் மின் நுகர்வு. தமிழகத்தின் தினசரி மின் நுகர்வு சராசரி 30 கோடி யூனிட்டுகளாக உள்ளது. கோடை காலத்தில் வழக்கத்தை விட இது அதிகரிக்கிறது. இந்த ஆண்டு ஏப்ரல் 29ஆம் தேதி மின் நுகர்வு 47.15 கோடி யூனிட்டுகளாக இருந்தது. இதுவே இந்த ஆண்டுக்கான உச்சபட்ச மின் நுகர்வாக உள்ளது. ஞாயிற்றுக்கிழமை விடுமுறை நாள் என்பதால் மின் நுகர்வு சராசரியாக 25 கோடி முதல் 40 கோடி யூனிட்டுகளாக இருக்கும். ஜூலை மாதம் துவங்கியும் தமிழகத்தில் இன்னும் வெயிலின் தாக்கம் குறையவில்லை. ஒருவகை புழுக்கம் நிலவுவதால் வீடுகளில் ஏசி பயன்பாடு தொடர்ந்து அதிகரித்த வண்ணம் உள்ளது. விடுமுறை நாளான நேற்று முன்தினம் ஞாயிற்றுக்கிழமை ஜூலை 12ஆம் தேதி மின் நுகர்வு 42 கோடி யூனிட்டுகளாக பதிவானது. இதுவே ஜூலையில் ஞாயிற்றுக்கிழமை அதிகரித்த உச்சபட்ச மின் நுகர்வாகும். கடந்த ஆண்டு ஜூலை மாதம் ஞாயிற்றுக்கிழமைகளில் சராசரி மின் நுகர்வு 38 யூனிட்டுகளாக இருந்தது குறிப்பிடத்தக்கது. பாய்வதற்காக பதுங்கும் அண்ணாமலை 2031 தேர்வு செய்ததின் ரகசியம். பாரதிய ஜனதாவிலிருந்து விலகிய அண்ணாமலை வீத லீடர்ஸ் என்ற அமைப்பை துவங்கியுள்ளார். அந்த அமைப்பு சார்பில் நேற்று முன்தினம் பொள்ளாச்சியில் மாநாடு நடந்தது. மாநாட்டில் பேசிய அண்ணாமலை ஆளும் கட்சியான தாவேக, எதிர்க்கட்சியான திமுக உட்பட எந்த கட்சியையும் விமர்சித்து பேசவில்லை. மாறாக தமிழக வெற்றிக்கழக அரசின் அமைச்சர்கள் புதியவர்கள் என்பதால் கொஞ்சம் தடுமாறத்தான் செய்வர். அவர்களை தூக்கி பிடிக்க வேண்டுமே தவிர அழுத்தக்கூடாது. தாவேக அரசை ஓராண்டுக்கு விமர்சிக்கப் போவதில்லை என்றார். மேலும் வரும் 2031 தமிழக மக்கள் முன் நம் அரசியல் கட்சி நிற்கும். அப்போது மக்கள் நமக்கு வாய்ப்பு தருவர் என நம்பிக்கை தெரிவித்தார்.
இதன் வாயிலாக 2031 சட்டசபை தேர்தலில்தான் தன் கட்சி போட்டியிடும் என்பதை அண்ணாமலை தெளிவுபடுத்தியுள்ளார். இது குறித்து அவரது ஆதரவாளர்கள் கூறியதாவது: வரும் 2031 சட்டசபை தேர்தல்தான் அண்ணாமலையின் இலக்கு. இடைத்தேர்தல், உள்ளாட்சி தேர்தல், லோக்சபா தேர்தல் எதிலும் போட்டியிடும் எண்ணம் அவருக்கு இல்லை. சட்டசபை தேர்தலுக்கு இன்னும் 5 ஆண்டுகள் இருப்பதால் கட்சி தொடங்க 2 ஆண்டுகள் வரை கூட ஆகலாம். வரும் அக்டோபர் 15 முதல் ஓராண்டுக்குள் 1.5 லட்சம் இளைஞர்களுக்கு பயிற்சி அளித்து அவர்கள் வாயிலாக அடுத்த ஓராண்டுக்குள் 50 லட்சத்திற்கும் அதிகமான உறுப்பினர்களை சேர்த்து அமைப்பை பலப்படுத்துவதே அண்ணாமலையின் தற்போதைய திட்டம். தாவிக அரசுக்கு மக்களிடம் அதிருப்தி வரும் வரை காத்திருந்து விமர்சிக்கலாம் என்பது அண்ணாமலையின் எண்ணம். அனைத்து தரப்பு மக்களையும் ஈர்க்கவே யாரையும் விமர்சிக்காமல் பேசினார். பாய்வதற்காகவே அண்ணாமலை பதுங்கியுள்ளார். புதிய கட்சி தொடங்கியதும் அவர் பேச்சிலும் செயலிலும் வேகம் இருக்கும் என அவர்கள் கூறினர். கொரோனா அச்சம் வேண்டாம், முன்னெச்சரிக்கை தேவை. அண்டை மாநிலமான ஆந்திராவில் கொரோனா தொற்றால் பாதிக்கப்பட்ட 2 உயிரிழந்த நிலையில் தமிழக நிலவரம் குறித்து சுகாதாரத்துறை அறிக்கை வெளியிட்டுள்ளது. தமிழகத்தில் இந்த ஆண்டு இதுவரை 335 பேர் கொரோனா தொற்றுக்கு ஆளாகினர். இவை அனைத்தும் வழக்கமான நோய் கண்காணிப்பின் போது கண்டறியப்பட்டவை. இவர்களில் பெரும்பாலானோருக்கு லேசான அறிகுறிகள் மட்டுமே இருந்தன. நோயின் தீவிரம் அதிகரித்ததற்கான எந்த ஆதாரமும் இல்லை. எனவே மக்கள் அச்சப்பட வேண்டாம். எனினும் முதியோர், கர்ப்பிணிகள், இணை நோய்கள் உடையோர் மற்றும் நோய் எதிர்ப்பு சக்தி குறைந்தவர்கள் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை பின்பற்ற வேண்டும். காய்ச்சல், இருமல், தொண்டை வலி, சுவாச கோளாறு இருப்பின் மருத்துவ ஆலோசனை பெற வேண்டும் என சுகாதாரத்துறை அறிவுறுத்தியுள்ளது.